ஒரு நீங்க ஒரு தடவை திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணுங்க. எங்க ஜீவசமாதிகள் இருக்கோ அங்க போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்குன்னு சாய்பாபாவா இருக்கலாம். ஏதாவது குருமார்களை வந்து அதிகமா பிடிங்க. ஏன்னா உங்க ஜாதத்துல நீச்சம். லக்னத்துக்கு 5ஆம் இட சுக்கிரன் வந்து ஆட்சியா இருக்காரு. அவர் வாங்கிய சாரமும் குரு சாரம், குரு நீச்சம் ஆயிட்டாரு. அதனாலதான் குழந்தை பாக்கியம் இல்லாம தள்ளி போகுது. அதனால 100% உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நீங்க ஒரு தடவை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு பண்ணுங்க. அங்க போய் மடிப்பிச்சை எடுங்க. இறைவன்கிட்ட போய் மடிப்பிச்சை கேளுங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்கன்னு. 100% 2027 உங்களுக்கு முருகன் வந்து பிறப்பார். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. சந்தோஷமா இருங்க. அதிகமா மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. ஏன்னா ராகு வந்து சூரியன் வீட்டுல இருந்து தசை நடத்தினாலே கடுமையா பாதிப்பார். அதனால உறவுகள் பாதிக்கும், மன ரீதியா பாதிச்சிரும், எல்லாமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். அதனால உங்களுக்கு 2029 வயசுல இருந்து உங்களுக்கு யோக காலம். அதனால இந்த ராகு